கிடையாது. மேலும் அவர்கள் சொல்லிட்டு சொல்ற கடைசியா அவர்கள் அவரை கொல்லவே இல்லை, இதை மட்டும் சொல்றான் அப்படிங்கிறான். அது குரான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஷாக் அடிக்குது. ஓஹோ, வந்தது ஒரிஜினல் நபி தான், இந்த மாதிரியான சீன் எல்லாம் நடந்திருக்குது, நாம கொன்னது ஈசா நபியை கிடையாது அப்படிங்கிறது இது நடக்குது. நெருங்கும் போது வேதமுடையர், அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்றான் 4வது 159 சொல்றான் அவர் யாருங்கிறது தானே உங்களுக்கு டவுட்டு. வேதமுடையோரில் எவரும் இறப்பதற்கு முன் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டீர்கள். சாவறதுக்குள்ள நீங்க பாப்பீங்க அவர் யாருங்கிறது. ஈசா சாவறதுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வருவாரு, வந்து போனது யாரு, நீங்க பண்ண ஃபித்னா யாரு, அது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதில்லைன்னு சொல்றான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றான், அவர் மறுமையில் அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார். அது எப்படி நம்பிக்கை கொண்டதுக்கு அப்புறம் மறுமையில் இவர் எதிராக சாட்சி கொள்வார் அப்படின்னா, இதே மாதிரி வரலாறுல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. யாரு நம்பிக்கை கொண்டும் நாசமா போனது ஒருத்தன் இருக்கிறான், யாரு, ஃபிரௌன். அப்போ ஃபிரௌன் மாதிரியே தான் நீங்களும் ஆவீங்க அப்படிங்கிறது புரியுதா? இப்போ இன்னைக்கு இலுமினாட்டிகள் பிரமிடு சிம்பலை காட்டுறாங்களா, புரியுதா? இதுக்கு எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கு. இன்னைக்கு இவங்க இலுமினாட்டிகள் பிரமிடு சிம்பலம் காட்டுறாங்களா, ஃபிரௌனுக்கு தானே பிரமிட் சிம்பல், இவங்க தனக்கு காட்டுறாங்களா, அதுக்கு எல்லாமே தொடர்பு இருக்குது. இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்த உடனே அல்லாஹ் என்ன பண்றான், அதுக்கப்புறம் ஈசா நபியை உயர்த்திக்கிறான்.